ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அபர்ணா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு பர்த்டே கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கேக் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், 3/4 கப் அளவுக்கு மைதா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர். பட்டர் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணாம்னா நீங்கள் சேர்க்க வேணாம். அடுத்துதான் இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வரிசையாக சேர்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை கூட வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க, நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் காஃபி பவுடரை சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தான் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், கடைசியாக தாங்க நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் போட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பட்டர் க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் பேக்கிங் பேப்பரை வச்சு சுற்றி எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டு இந்த பேட்டரை இதில் ஊற்ற போகிறோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கடாயை நல்லா 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை இது மேலே தான் வைக்க போகிறோங்க. வச்சுட்டு இது ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா பேக் பண்ணணுங்க. இப்போ இது ஒரு பக்கமாக பேக் ஆகட்டும். அடுத்து தான் நம்ம கேக் வந்து க்ரீம் தயார் பண்ண போகிறோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பால் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதாங்க. மைதா சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரீம் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும் பாலில். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்புக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வர ஆரம்பிச்சிரும். இப்போ வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா க்ரீம் நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இது மாதிரி திக்காக ஆரம்பிச்சிருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு நான் ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணியிருக்கேன். கேக் ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சுங்க. இப்போ இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணுங்க. இது ஆறட்டும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா கத்தியை வச்சு ஓரத்தில் நல்லா கீறிக்கோங்க. இப்போ அதை அப்படியே கவுத்தலாம். வாவ், கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க க்ரீமாக இது மேலே ஃபுல்லாக டாப்அப் பண்ணிடலாம். எல்லா சைட்ஸும் டாப்அப் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சம் டேரி மில்க் சாக்லேட் இல்லை உங்களுக்கு எது சாக்லேட் பிடிச்சிருக்கோ அதை மேலே வச்சு போட்டுக்கோங்க. சூப்பரான பர்த்டே கேக் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.